ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது விவி அகாடமியில் இருந்த ஜோதி. குட் ஈவினிங் டு ஆல். இன்றைக்கி லைவ் டெஸ்ட்டில் வந்து 10th நியூ புக் எக்கனாமிக்கில் இருந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி பற்றி பார்க்கலாம். முதல் கொஸ்டின், சரியானது எது? தொடக்கூடிய பொருட்களை பண்டங்கள் என்று பொருளியல் அறிஞர்கள் அழைக்கின்றனர். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், இடைநிலை பண்டங்கள் ஈக்குவல் டு இறுதிநிலை பண்டங்கள். மூணாவது ஸ்டேட்மெண்ட், இடைநிலை பண்டங்களை பற்றி டைலர் கோவன் மற்றும் அலெக்ஸ் டாபர் ராக் போன்ற பொருளியல் வல்லுநர்கள் கூறியுள்ளனர். ஸோ இதில் வந்து எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 3 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து கரெக்டு தான். ரெண்டாவது கொஸ்டின், சரியானது எது? மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இடைநிலை பண்டங்கள் மட்டும் சேர்க்கப்படுகிறது. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இறுதிநிலை பண்டங்கள் மட்டும் சேர்க்கப்படுகின்றது. மூணாவது ஸ்டேட்மெண்ட் வந்து இரண்டும். ஸோ இதில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்டு. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வந்து இறுதிநிலை பண்டங்கள் மட்டும்தான் வந்து சேர்க்கப்படுது. ஓகே, மூணாவது கொஸ்டின், இதில் இறுதிநிலை பண்டம் எது? சர்க்கரையா, தேநீரா, பாலா? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து தேநீர் தான் வந்து இறுதிநிலை பண்டம். ஸோ மற்ற ரெண்டும் வந்து இடைநிலை பண்டம்னு வரும். ஓகே, நாலாவது கொஸ்டின், நாட்டு வருமானத்தை இவ்வாறு அழைக்கலாம். மொத்த நாட்டு உற்பத்தியா, நாட்டு வருமான ஈவா, நிகர நாட்டு உற்பத்தியா? ஸோ எது சரியானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து ரெண்டுமே, அதாவது மொத்த நாட்டு உற்பத்தியும் நாட்டு வருமான ஈவு, இந்த ரெண்டுமே வந்துட்டு நாட்டு வருமானத்தை வந்து குறிக்கிறது தான். மொத்த நாட்டு உற்பத்திங்கிறது வந்து ஜிஎன்பி. ஓகே, அஞ்சாவது கொஸ்டின், மொத்த நாட்டு உற்பத்தியை கணக்கிட பயன்படுத்துவது. ஸோ இதில் வந்து 3 ஃபார்முலாஸ் கொடுத்துருக்கேன். எது வந்து கரெக்டானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து செகண்டு தான் கரெக்டு. அண்ட் இது கூட என்ன சேர்ப்பாங்கன்னா என்எஃப்ஐஏ இதுவும் சேர்ப்பாங்க. நான் இது வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஸோ ஜிஎம்பி இஸ் ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜி ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எம், அதுக்கப்புறமா என்எஃப்ஐஏ, அதாவது வெளிநாட்டிலிருந்து ஈட்டப்பட்ட நிகர வருமானம், இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து மொத்த நாட்டு உற்பத்தியை கணக்கிட பயன்படுத்துகிற அந்த ஃபார்முலா. ஓகே, ஆறாவது கொஸ்டின், தாதாபாய் நவ்ரோஜி எந்த ஆண்டு இந்தியாவின் வறுமை மற்றும் பிரிட்டிஷ் இல்லா ஆட்சி என்ற புத்தகத்தில் தனிநபர் வருமானத்தை பற்றி முதலாக கூறினார்? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 1867 1868 தான் வந்து அவர் இந்த புக்கை வந்து இது பண்ணியிருப்பார். ஓகே, ஏழாவது கொஸ்டின், தலா வருமானம் கணக்கிடுவது. ஸோ இதுவும் ஃபார்முலா கொடுத்துருக்கேன். எது கரெக்டுன்னு சொல்லுங்கள்.
ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து தலா வருமானம் வந்து நாட்டு வருமானத்தை மொத்த மக்கள் தொகையினால் வகுக்கும்போது கிடைக்கிறது தான் வந்து தலா வருமானம். ஓகே, 8வது கொஸ்டின். இந்தியாவின் ஜிடிபி எவ்வாறு கணக்கிடப்படுகிறது? ஜிடிபிங்கிறது மொத்த உள்நாட்டு உற்பத்தி. ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். 2வது தான் ஆன்சர். அதாவது காலாண்டு மற்றும் ஆண்டுதோறும் வந்துட்டு 2 வகையில் வந்து இந்தியாவோட ஜிடிபி வந்து கணக்கிடப்படுகிறது. ஓகே, 9வது கொஸ்டின். இந்தியாவின் ஜிடிபி நிதியாண்டு என்பது ஸோ எதுலேருந்து எது வரைக்கும்? இதில் எது கரெக்டுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து ஏப்ரல் முதல் மார்ச் 31 வரை, அதாவது 2019வது வருஷம்னு எடுத்துட்டோன்னா 2019 ஏப்ரல்லேருந்து 2020 மார்ச் 31 வரைக்கும் தான் வந்து இந்தியாவோட ஜிடிபியோட நிதியாண்டு. ஓகே, 10வது கொஸ்டின். இந்தியாவின் நிதியாண்டை எத்தனை காலாண்டுகளாக ஜிடிபி மதிப்பிடுகிறது? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். 4 காலாண்டுகளாக வந்து குறிப்பிடுது. 4 குவார்ட்டர்ஸாகவும் இருக்கும். 11வது கொஸ்டின். இந்தியாவின் ஜிடிபி 2ஆம் காலாண்டின் மாதங்கள் ஸோ இதில் எது கரெக்டானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இது எல்லாமே வந்துட்டு 2ஆம் காலாண்டோட மாதங்கள். முதல் காலாண்டு வந்து ஏப்ரல், மே, ஜூன் இருக்கும். 2வது வந்து ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். 3வது குவார்ட்டர் வந்து அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இருக்கும். 4வது குவார்ட்டர் வந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இருக்கும். ஸோ இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்ததாக 12வது கொஸ்டின். நிகர உள்நாட்டு உற்பத்தியை கணக்கிட பயன்படுவது எது? ஸோ இதில் ஃபார்முலாஸ் கொடுத்துருக்கேன், எது கரெக்டானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து என்டிபி இஸ் ஈக்குவல் டு ஜிடிபி மைனஸ் தேய்மானம். அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலேருந்து தேய்மானத்தை கழிச்சா கிடைக்கிறதா வந்து நிகர உள்நாட்டு உற்பத்தி. ஓகே, 13வது கொஸ்டின். மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் கணக்கீட்டு முறைகள் ஸோ இதில் எது கரெக்டுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். இதில் வந்து 3 முறைகள் இருக்கும். ஸோ செலவின முறை, வருமான முறை, மதிப்பு கூட்டு முறை. ஸோ ஆன்சர் வந்து அனைத்தும். 14வது கொஸ்டின். எந்த ஆண்டு சைமன் குஸ்னர் ஜிடிபியில் நவீன கருத்துக்களை முதலில் உருவாக்கினார்? எந்த இயர்னு சொல்லுங்கள்.
ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 1934 காங்கிரஸ் அறிக்கையில் தான் வந்து கூறியிருப்பார். ஓகே, 15வது கொஸ்டின். மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சேர்க்கப்படாதவை எவை? ஸோ இதில் எது சேர்க்கப்படலைன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு செய்யும் பணிகள், சுத்தமான காற்று, இந்த ரெண்டுமே வந்துட்டு சேர்க்கப்படாதவை தான். அதே மாதிரி அளவு, அதாவது குவான்டிட்டியும் கூட குவாலிட்டியும் கூட இதில் வந்து சேர்க்க மாட்டாங்க ஜிடிபியில். ஓகே, 16வது கொஸ்டின். எந்த வருடங்களில் பந்துமுனை பேனாக்கள் பயன்படுத்த அனுமதி அளிக்கப்படவில்லை? ஸோ எங்கே அனுமதிச்சிருக்க மாட்டாங்கன்னா வங்கிகளில் வந்து அனுமதிச்சிருக்க மாட்டாங்க. ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 1970 தான் வந்து பள்ளிகள்லையும் வங்கிகள்லையும் வந்து பந்துமுனை பேனாக்களுக்கு வந்து அனுமதி இருக்காது. ஏன்னா அதோட தரம் வந்து ரொம்ப குறைவானதாக இருந்திருக்கும் இந்தியாவில். ஆனால் இப்போ எக்ஸாம்ஸ்க்கு அதை வச்சு தான் எழுத சொல்கிறாங்க. ஓகே, 17வது கொஸ்டின். ஜிடிபி சம்மந்தப்பட்ட ஆவணங்களை பாதுகாப்பது எது? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். மத்திய புள்ளியியல் அமைப்பு, இதுதான் வந்து ஜிடிபி சம்மந்தப்பட்ட ஆவணங்களை வந்து பாதுகாக்குது. ஓகே, 18வது கொஸ்டின். தொழில்துறை உற்பத்தி குறியீடு மற்றும் நுகர்வோர் விலை குறியீடு போன்றவைகளை வெளியிடுவது எது? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஸோ இதையும் வந்து மத்திய புள்ளியியல் துறை தான் வெளியிடும். 19வது கொஸ்டின். இந்திய பொருளாதாரம் எத்தனை துறைகளாக பிரிக்கப்படுகிறது? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். 3 துறைகளாக வந்து பிரிக்கப்படுது. விவசாயத்துறை, இதை வந்து முதன்மை துறைன்னு சொல்லுவோம். அடுத்ததாக தொழில்துறை, அடுத்ததாக பணிகள் துறை. ஓகே, 20வது கொஸ்டின். 3ஆம் துறைகளில் இல்லாதது எது? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். 3ஆம் துறையில் இல்லாதது வந்து ஜவுளி தொழில். ஸோ இது வந்து 2ஆம் துறையில் வரும், தொழில்துறையில். ஓகே, 21வது கொஸ்டின். 2018 மற்றும் 2019 3 துறைகளின் பங்குகளை வந்து கொடுத்துருக்கீங்க. இதை வந்து மேட்ச் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 3-1. அதாவது பணிகள் துறை 54.40%, தொழில்துறை வந்து 29.74%, வேளாண் துறை வந்து 15.87%. ஸோ இதுதான் வந்து 3 துறைகளோட பங்குகள். 22வது கொஸ்டின். 2018 மற்றும் 19 ஜிடிபி துறை வாரியான பங்களிப்பு கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து மேட்ச் பண்ணுங்கள்.
ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து 213. அதாவது உற்பத்தித்துறை 16.83% இருக்கும். கட்டுமானத்துறை வந்து 7.54%. சுரங்கம் மற்றும் குவாரித்துறை வந்து 2.7% இருக்கும். ஸோ 2018-19 இருக்கிற எல்லா துறைகளோட இதையும் வந்து கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. 23வது கொஸ்டின், இந்தியா தனிநபர் வருமானத்தில் எந்த பிரிவில் உள்ளது? எது கரெக்டுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். தனிநபர் வருமானத்தில் வந்து நடுத்தர வருவாய் நாடுகள் அப்படின்ற பிரிவில் வந்து இந்தியா இருக்குது. 24வது கொஸ்டின், சரியானது எது? மனிதவள மேம்பாட்டு குறியீடு 1990ஆம் ஆண்டு பாகிஸ்தானின் முஹப் உல் ஹக் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. 2வது ஸ்டேட்மெண்ட், மனித வளர்ச்சி மதிப்பீடுகளில் இந்தியா 189 நாடுகளில் 130வது இடத்திற்கு உயர்ந்துள்ளது. ஸோ இதில் எது வந்து சரியான ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 2 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து கரெக்டானது தான். 25வது கொஸ்டின், மொத்த தேசிய மகிழ்ச்சி இந்த வார்த்தையை ஜிக்மே ஜிங்கே வாங்ஷுங் எப்போது உருவாக்கினார்? ஸோ இது வந்து மொத்த தேசிய மகிழ்ச்சி ஜிஎன்ஹெச் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதை வந்து 1972 இவர் வந்து உருவாக்கியிருப்பார். இவர் வந்து பூட்டானோட பிரதமராக இருந்திருப்பார், அரசராக இருந்திருப்பார். 26வது கொஸ்டின், ஐக்கிய நாடுகள் சபை வளர்ச்சிக்கான ஒரு முழுமையான அணுகுமுறைக்கு இந்த மகிழ்ச்சி அப்படின்ற தீர்மானத்தை எப்போது நிறைவேற்றியது? இந்த தேசிய மகிழ்ச்சி இது அப்புறம் ஹெச்டிஐ இது வந்து யாரால் உருவாக்கப்பட்டது, எந்த இயர், இதெல்லாம் வந்து கண்டிப்பாக பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியமானது இதெல்லாம். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஐநா சபை இதை நிறைவேற்றினது வந்து 2011 ஐக்கிய நாடுகள் சபை. 27வது கொஸ்டின், சரியானது எது? 1970 மற்றும் 1980ஆம் ஆண்டிற்கும் இடையில் இந்தியாவின் சராசரி பொருளாதார வளர்ச்சி 5ஆக இருந்தது. 2வது ஸ்டேட்மெண்ட், 1999 மற்றும் 2000 ஆண்டுகளுக்கு இடையே இந்தியாவின் சராசரி பொருளாதார வளர்ச்சி 5.7% இருந்தது. ஸோ இதில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து செகண்ட் வந்து கரெக்டானது, ஃபஸ்ட்டு வந்து தவறானது. 1970 மற்றும் 80ஆம் ஆண்டிற்கும் இடையில் இந்தியாவோட சராசரி பொருளாதார வளர்ச்சி வந்து 4.1% தான் இருந்திருக்கும். ஓகே, 28வது கொஸ்டின், சரியானது எது? பன்னாட்டு நிதி நிறுவனம் 2018 படி இந்தியாவின் ஜிடிபி வளர்ச்சி விகிதம் 7.3% இருக்கும் என கூறியது. மேலும் வங்கதேசத்திற்கு பிறகு இந்தியா உலகத்தில் 5வது மிக வேகமாக வளர்ந்து வருகின்ற நாடு எனவும் கூறியது. ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து கரெக்டானது தான். ஓகே, அடுத்த கொஸ்டின், பணிகள் துறையில் நடப்பு விலையில் மொத்த மதிப்பு கூடுதல் 2018 மற்றும் 19 டேஸ் லட்சம் கோடி என மதிப்பிடப்பட்டுள்ளது. ஸோ எது வந்து கரெக்டுன்னு சொல்லுங்கள்.
ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 92.26 லட்சம் கோடி. ஓகே, இந்தியாவில் பிறப்பின் போது எதிர்பார்க்கப்பட்ட ஆயுட்காலம் எது? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 65 ஆண்டுகள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லைவ் டெஸ்ட் முடிஞ்சுது. நாளைக்கு லைவ் டெஸ்ட் நைட்டு 9 மணிக்கு உங்களுக்கு 10th நியூ புக் எக்கனாமிக்கில் உலகமயமாதல் மற்றும் வர்த்தகம் இந்த லெசனில் இருந்துக்கும். இந்த லெசன் படிக்க கஷ்டமாக இருக்குன்றவங்க நம்ம சேனல்லே வந்துட்டு இதுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் இந்த லெசனுக்கு. ஸோ அதை படிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நைட்டு 9 மணிக்கு லைவ் டெஸ்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.